ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு வார்த்தைய சொல்லுகிறார். சங்கீதம் 12:1 வாசியுங்க. "இரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்றுப் போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள்." இந்த வார்த்தைய சங்கீதக்காரன் தாவீது அவர் என்ன பண்றார்? தன்னுடைய வாழ்க்கையில பாட்டாக பாடுகிறார். நீங்க தலைப்பை வாசிக்கும்பொழுது தெரிந்திருக்கும். தலைவனுக்கு ராகத்தனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சங்கீதத்தின் தலைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம் என்றால், ஒரு நெருக்கத்தின் மத்தியில பாடப்பட்டதான ஒரு சங்கீதம். வேதாகமத்துல, அதுவும் சங்கீத புஸ்தகத்துல அநேக நெருக்கத்தின் சங்கீதங்கள் உண்டு. அதுல ஒரு நெருக்கத்தின் சங்கீதம் தான் இந்த 12வது சங்கீதம். அநேகருக்கு அநேக நெருக்கம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு அநேக விதமான நெருக்கம் உண்டு. பொருளாதார நெருக்கம் உண்டு, வேலை நெருக்கம் உண்டு, சூழ்நிலை நெருக்கம் உண்டு. இப்படி பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அனுதினமும் வந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்துல, இங்க சங்கீதக்காரன் தாவீதுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. என்ன நெருக்கம் என்றால், பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சங்கீதக்காரன் தாவீதினுடையதான ஒரு ஏக்கமாய் காணப்படுகிறது. இதுல நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், பக்தி உள்ளவனும் உண்மை உள்ளவனும், பக்தி உள்ளவனும் உண்மை உள்ளவனும். இன்றைக்கு இந்த சங்கீதக்காரன் தாவீதுடைய நாட்கள்ல எப்படி பக்தி உள்ளவனும் உண்மை உள்ளவனும் குறைந்து கொண்டிருந்தார்களோ, அதே போல நம்முடைய காலகட்டத்தில் தேவ வார்த்தையை அவமதிக்கக்கூடிய மனிதர்கள் சபைக்குள்ளும் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. சபைக்கு வெளியிலையும் இருக்கிறாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவங்க இருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு நடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு நடமாடக்கூடியதான ஓநாய்களும் இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அப்ப சங்கீதக்காரன் தாவீதுடைய நாட்கள்ல மாத்திரம்தான் பக்தி உள்ளவங்க குறைந்து கொண்டிருந்தாங்கன்னு பார்த்தா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப சொல்றாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வசனத்தை வாசிக்கிறப்ப 5வது வசனத்தை மாத்திரம் வாசியுங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல, அதாவது முதல் வசனத்தை சொல்றாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மகனாகிய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் உண்டு. அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்குமா? வேதனை நிறைந்த காலமா இருக்குன்னு சொல்லல, பணத்தேவை நிறைந்த காலமா இருக்குன்னு சொல்லல, பலவீனம் உள்ள காலமா இருக்குன்னு சொல்லல. அவர் சொல்ற காலம் என்னன்னா, பக்தி அற்ற காலம் ஒன்று வரப்போகிறது. அந்த பக்தி அற்ற காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்குமா? பக்தி என்கிற வேஷத்தை தரித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க? அலைகிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? எழும்புவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீ விலகி இருப்பா. அப்ப சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்ற வார்த்தை, பக்தி உள்ளவன் குறைந்து கொண்டிருக்கிறான், உண்மை இல்லாதவனும் குறைந்து கொண்டிருக்கிறான், அற்று போகிறாங்கன்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய கடைசி காலத்தை குறித்து, இப்படிப்பட்ட கடைசி காலம் ஒன்று வரும்னு சொல்லி சொல்ற வார்த்தையும், பக்தி இல்லாதவன் குறைந்து கொண்டு இருப்பான்னு சொல்லி, இன்றைக்கும் நாம் வாழக்கூடிய காலத்துல அதே விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தி உள்ளவனும் உண்மை உள்ளவனும் தேசத்தில் குறைந்து கொண்டும் தேசத்தை விட்டு விலகியும் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த சங்கீதக்காரன் சொல்ற ஒரு வார்த்தை, பக்தி உள்ளவனும் உண்மை உள்ளவனும். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிற ஒரு வார்த்தை என்னன்னா, சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? நெருக்கப்படுகிற நேரத்துல, என் தேசத்தில் பக்தி உள்ளவர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறாங்களே, என் தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறாங்களே, நான் வாழக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே, இதற்கு கர்த்தாவே நீரே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக உண்மையை சிதறடிக்கிற ஜனங்கள், பொய்யை உருவாக்குகிற, பொய்யை பரப்புகிற ஜனங்கள் உண்டு, பக்தி அவமாக்குற ஜனங்கள் உண்டு, பக்தி வைராக்கியத்தில் இருக்கிற ஜனங்களை பக்தியை விட்டு விலகடிக்கிற ஜனங்கள் உண்டு. இவர்களுக்காக கர்த்தாவே நீர் எழும்புங்கன்னு சொல்லும் பொழுதுதான் சங்கீதக்காரன் தாவீதுக்கு அதே சங்கீதம் 12ல் 5வது வசனத்தை சொல்லப்படுகிறது. என்ன அந்த வசனத்தை வாசிங்களே. 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தை தான் இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தர் நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு வார்த்தை. அப்ப சங்கீதக்காரன் தாவீதுடைய புலம்பலுக்கும் ஜெபத்திற்கும் கர்த்தருடைய பதில் எப்படிப்பட்டதா வருதுன்னா, பாழாக்கப்பட்டவனுக்கும் பெருமூச்சு விட வைத்தவனுக்கும் விரோதமாக நான் எழும்பி என்ன பண்ணுவேன்?
அவர்களை அமர்த்தி அவர்களுக்கு சமாதானமான சுகமான வாழ்க்கை என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேணுமா? பக்தி உள்ளவனுக்காக, உண்மை உள்ளவனுக்காக இவர்கள் எழும்ப வேண்டும். அல்லது பக்தி உள்ளவர்கள் குறைந்து கொண்டு இருக்கிறாங்களா, அவருடைய பக்தி குறைவதற்கான காரணத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். உண்மை உள்ளவர்கள் உண்மையை விட்டு விலகுறாங்களா, ஏன் உண்மையை விட்டு விலகுறாங்க, அந்த காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். பொதுவாக குறைந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு ஜெபிப்பதை விட குறைந்து போக காரணம் என்ன, அவர்களை வழிவிலக வைத்ததின் காரணம் என்ன, ஏன் வழிவிலகி போனாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 96:9 இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தர் என்ன பண்ணணுமா, தொழுது கொள்ளணுமா. இங்கே வேதம் அழகா சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க. காரணம் என்னவென்றால், பக்தி உள்ளவன் என்றைக்கும் உண்மை உள்ளவனாக இருப்பான். வேதாகமத்தில் நீங்க திருப்பி பார்க்குற எல்லா மனுஷங்களும் பக்தி உள்ளவங்க உண்மையா இருப்பாங்க. பக்தி இல்லாதவங்க உண்மையின் வேஷத்தை தரித்து கொண்டு இருப்பாங்க. உண்மை இல்லாதவங்க பக்தியின் வேஷத்தை என்ன பண்ணுவாங்க, தரித்து கொள்ளுங்க. வேஷம் தரிக்காத ஜனங்கள் யாருன்னு சொன்னா, உண்மையான பக்தி உள்ளவர்கள், உண்மையான ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்ப பக்தி உள்ளவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஒருவனிடத்தில் உண்மை இல்லை என்றால் அவனிடத்தில் பக்தி இருக்காது. ஒருவனிடத்தில் உண்மை இல்லை என்றால் அவன் இருதயத்தில் உண்மையான பக்தி இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, தாவீது நாட்கள்ல ராஜாவா இருந்தது சவுல். இந்த சங்கீதம் எழுதுறது தாவீது. தாவீது நாட்கள்ல ராஜாவா இருந்தது சவுல். அப்ப சவுலை குறித்து தாவீது இப்படி எழுதியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ராஜாவாகிய சவுல் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, உண்மை என்கிற வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறார், பக்தி என்னும் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல பக்தியும் கிடையாது, அவரிடத்துல உண்மையும் கிடையாது. அவருடைய இருதயத்தில் இருப்பது அனைத்துமே வஞ்சகமும் பழி வாங்குவதும், சொல்லப்போனா தன்னை விட அவன் எழும்பி விடுவானா என்கிற வஞ்சகமும். இப்படிப்பட்ட காரியத்தினால சவுளுடைய இருதயம் நிறைந்திருப்பது யாருக்கு தெரிகிறது, தாவீதுக்கு தெரிகிறதுனால தாவீது இந்த பாட்டை பாடினாரா தெரியல. பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவனும் குறைந்து கொண்டிருக்கிறான். அப்ப வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை என்ன பண்ணணும், தொழுது கொள்ளணும். இங்க ராஜா கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறாரு, வருகிறாரு, பக்தியோட போறாரான்னு பார்த்தா கிடையாது, பயத்தோட போறாரான்னு பார்த்தா கிடையாது, உண்மையான இருதயத்தோடு போறாரா கிடையாது. அதே போலதான் இன்றைக்கும் தேவ சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துக்குள் வருகிற எல்லா ஜனங்களும் பக்தியோட வராங்களா, கேள்விக்குறி. பயத்தோடு வராங்களா, கேள்விக்குறி. உண்மையான இருதயத்தோடு வராங்களா, கேள்விக்குறி. அப்ப கர்த்தர் உண்மை உள்ளவனுக்கும் பக்தி உள்ளவனுக்கும் ஒரு சுகமான வாழ்க்கை என்ன பண்றாரு, வைத்து இருக்கிறார். அந்த பக்தி உள்ளவனுக்கும் உண்மை உள்ளவனுக்கும் அவர் வாக்கு பண்ணுகிற வார்த்தை என்னவென்றால், அவன் பக்தி உள்ளவன் தன்னை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஜலப்பிரபாகம் அவன் மேல் புரளாதபடிக்கு நான் என்ன பண்ணுவேன், காப்பாற்றுவேன். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதை நான் பின்பு வரும்பொழுது உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப தேவ சமூகத்துல பக்தியோட இருக்கும் பொழுது உண்மையான ஆராதனை வெளிப்படும். தேவனுடைய காரியத்துல பக்தியா இருக்கிறவங்க தேவனுடைய ஆலயத்துல உண்மையா இருப்பாங்க. தேவனுடைய காரியத்துல பக்தியா இருக்கிறவங்க மனுஷங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. காரணம், கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு அநேக கிருபைகள் இருந்தது, அதிகாரம் இருந்தது. என்ன அதிகாரம், தனக்கு வஞ்சகம் பண்ணவங்களுக்கு பதில் வஞ்சகம் செய்வதற்கு யோசேப்புக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் யோசேப்புடைய காரியம், அவன் பக்தி உள்ளவனாக இருந்தபடியினால் தனக்கு வஞ்சகம் பாராட்டினவர்களுக்கு வஞ்சகம் செய்தவர்களுக்கு அவன் உண்மையாக இருந்தான். அப்போ இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு வஞ்சகம் செய்திருந்தாலும் நமக்கு துரோகம் செய்தாலும் அவர்களுக்கு நாம் உண்மையாக இருப்போம்னா அதுவே நம்முடைய பக்தியின் அடையாளம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப தீமை என்றால் என்ன, ஒருவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியம். அவன் நமக்கு 1000 காரியம் செஞ்சிருக்கட்டும். சவுல் தாவீதுக்கு விரோதமாக நிறைய காரியம் பேசினது உண்மை, நிறைய காரியம் செஞ்சது உண்மை. ஆனா சவுலுக்கு விரோதமாக தாவீது ஒன்றும் செய்யவில்லை. தாவீதுக்கு விரோதமாக சவுல் எத்தனையோ எத்தனங்கள் பண்ணினாரு. அவன் தாவீதை தன்னுடைய கரத்தில் கொள்வதை விட முன்பு எதிரி நாட்டை விட்டு கொள்வதற்கு தாவீதை சவுல் திட்டம் போட்டிருந்தார். மீதியனுடைய கையில் அனுப்பிவிட்டு நுனித்தோலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு சவால் விடுறாரு. காரணம் என்ன, அவன் எப்படியாவது மரித்து போவான் என்று ஒரு எண்ணத்தில்.
இப்படி அவனுக்கு தன் மகளை கொடுப்பது போல பேசி, நயவஞ்சகமாக பேசி அவனை பல சிக்கல்ல சிக்க வைக்கணும் என்பது யாருடைய எண்ணம்? சவுலுடைய எண்ணம். அத்தனைக்கும் கர்த்தர் தப்புவித்தார். அரண்மனைக்குள்ளேயே தாவீதை கொல்ல வேண்டும் என்று ஈட்டியை எறிந்தது உண்டு. கர்த்தர் தப்புவித்தார். வனாந்திரத்துக்கு ஓடினார். அங்கேயும் கொல்லுவதற்கு திட்டம் போட்டார். கர்த்தர் தப்புவித்தார். அப்ப தாவீது சொல்றாரு, பேருக்கு தான் பக்தி உள்ளவன், பேருக்கு தான் கிறிஸ்தவன், பேருக்கு தான் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒருவன். ஆனால் பென்யமின் கோத்திரத்தானாய் இருந்தும், தேவனை அறிந்தவனாய் இருந்தும், இவனுக்குள் என்ன இல்லை? பக்தி இல்லை. இவனுக்குள்ள என்ன இல்லை? உண்மை இல்லை. அப்ப உண்மை இல்லை என்பதை தாவீது எப்படி உணர்த்துறாரு? தன் ஜீவிதத்தை பார்த்து அவர் என்ன பண்றார்? சொல்றார், இவங்க கிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை. இவங்க கிட்ட பக்தி இல்லை, இவங்க கிட்ட பயம் இல்லை, இவங்களை என்ன பண்றது ஆண்டவரேன்னு சொல்லிட்டுன்னு தாவீது என்ன பண்றார்? புலம்புற. அந்த புலம்பல்ல ஒரு புலம்பலாக தான் இந்த புலம்பல் ஓடுது. அப்ப சங்கீதம் 96:9 சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை என்ன பண்ணு? தொழுதுகோள். அதே தாவீது சொல்றாரு 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்துல, என் கையில கொடுமை இல்லாதிருந்தும் என்னை பழித்தீக்க நினைக்கிறாங்க. என் கையில் கொடுமை இல்லாதிருந்தும் என்னை பழித்தீக்க நினைக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் தாவீதுக்கு விரோதமா எழும்பினது உண்டு. ஏன்னா ராஜாவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு, ராஜாவா இருந்தா அவன் நல்லவனா இருக்கணுன்றது ஒரு ஒரு கோட்பாடா போயிருச்சு. இப்ப ஜனங்கள் எல்லாரும் யாருக்கு விரோதமா எழும்புறாங்க? தாவீதுக்கு விரோதமா எழும்புறாங்க. என் கையில கொடுமை இல்லாதிருந்தும் என்னைய பழித்தீக்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் உண்மையா இருக்கிறேன், நான் பக்தி உள்ளவனா இருக்கிறேன், என் கையில கொடுமை இல்லை, ஆனாலும் எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர். அதே தான் எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை அழகா உண்டு. எலியா ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவரே, பக்தி உள்ளவர்களை எல்லாம் ஜனங்கள் கொன்று விட்டார்கள், பக்தி உள்ளவனை எல்லாம் ஜனங்கள் கொன்று விட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன். காரணம் என்ன? தேவனை குறித்து பேசினால் அது மற்றவர்களுக்கு பிடிப்பது இல்லை. தேவனை குறித்த வார்த்தைகளை நம்ம பேசும்பொழுது அது மற்றவர்களுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு விஷத்தை கொடுப்பது போல இருக்கிறது. அதனால தான் பக்தி உள்ளவனாக இருந்தால் தானே நீ தேவனை குறித்து பேசுவ. நீ இல்லாமல் போனால் என் இஷ்டப்படி நான் என்ன பண்ணுவேன்? செயல்படுவேன்னு சொல்லி எலியாவின் நாட்களில் பக்தி உள்ளவர்களை எல்லாம் ஜனங்கள் கொன்று குவித்தார்கள். பக்தி உள்ளவர்கள் எல்லாம் ஜனங்கள் கொன்று குவித்தார்கள். இன்றைக்கும் தேசத்தில் நடக்கிற ஒரு காரியம் அதுதான். யாரெல்லாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக செயல்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது ஒரு தீமையை ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? சத்ரு ஜனங்கள் மூலியமாக என்ன பண்ணுறான்? செய்து கொண்டே தான் இருக்கிறான். எனக்கு தெரிந்த ஒரு உண்டு. என்னோட கூட படித்தவங்க பைபிள் காலேஜில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற பகுதியில் அவங்க ஊருக்கும் அவங்க ஊழியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. தொலை தூரத்தில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஒரு காட்டு பகுதியில் ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்காங்க, ஒரு வனாந்தரத்தில். ஆனால் அந்த வனாந்தரத்தில் ஊழியம் செய்திருந்தும் இவங்களுக்கு என்ன இல்லை? எப்படி இந்த ஊருக்குள்ளே வந்து இவன் ஊழியம் செய்யலாம்? ஏற்கனவே 2-3 முறை மிரட்டி இருக்கிறாங்க. போன மாதத்திற்கு முந்தின மாதத்தில் 1ஆம் தேதி ஆராதனையை முடிச்சு, இதே போல் ஒரு ஆராதனையை முடித்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய சைக்கிள் என்ன பண்ணுறாரு? போய்கிட்டு இருக்கிறார். அப்போ பக்தி இல்லாத ஜனங்கள் பக்தி உள்ளவனை என்ன பண்ணுறாங்களா? நிறுத்தி அடித்து அவருடைய சைக்கிளை பிடுங்கி அதை உடச்சி அவதூறான வார்த்தைகளை பேசி விரட்டி விட்டுருக்காங்க. மறுபடியும் இது தொடர்ந்து இருக்கு. அப்போ பக்தியான காரியத்தை ஒருவன் ஒரு இருதயத்துக்குள் விதைத்து கொண்டிருக்கிறான். தேவ பக்திக்கான காரியத்தை செய்யும் பொழுது பக்தி இல்லாத ஜனங்கள் பக்தி உள்ளவனை எப்படியாவது பக்தியை விட்டு வழிவிலக செய்ய வேண்டும் என்பதில் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? மிக தீவிரமா இருக்கிறாங்க. அதனால சபைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உங்கள் பக்தியை கெடுக்க நினைக்க அநேக ஜனங்கள் எழும்ப செய்வார்கள். ஏதாவது விதத்துல எழும்புவாங்க. நம்முடைய பக்தியை குறைப்பதற்கு, நம்முடைய உண்மையை குறைப்பதற்கு எவ்விதத்திலாவது எவர்களையாவது சத்துரு எழுப்பிக் கொண்டேதான் இருப்பான். நாம் செய்ய வேண்டியது, நாம் நம்முடைய பக்தியை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும்.
ஏன்னா நாமளும் குறைந்து விட்டால் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்முடைய சந்ததிக்காக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் பக்தி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக. நம்முடைய சந்ததியில, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்மையும் வீழ்த்தி விட்டால் ஜெபிப்பதற்கு ஆள் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நம்முடைய சந்ததிக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால நம்முடைய உண்மையை விட்டு, நம்முடைய பக்தியை விட்டு வழிவிலக பண்ணுகிற காரியங்கள் எத்தனை நடந்தாலும் நாம் அதற்கு ஜாக்கிரதையாக, நாம் அதற்கு கவனமாக நாம் விலகி செல்வோமானால் நம்முடைய சந்ததிக்கு கர்த்தர் நம்மையே என்ன பண்ணுவார், ஆசீர்வாதமாக மாற்றி வைப்பார். அதேதான் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 4ஆம் சங்கீதம் 3வது வசனம் அழகா சொல்லும், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுவார். அப்படிதானே போட்டிருக்கு 4:3, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகள் அவர் கேட்பார். யாருடைய கூப்பிடலை கர்த்தர் கேட்கிறாரு? பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அதற்காக தான் நான் முதலையே சொன்னேன், நம்முடைய பக்தியை விட்டு விலக வைக்கிறதுக்கு சத்ருவான அநேக விதத்துல போராடுவான். குறிப்பா சொல்லணும்னா யோபுவை குறித்து தேவனுக்கும் சத்ருவுக்கும் ஒரு போராட்டம் வர காரணம் என்ன? அவனுடைய பக்தியும் அவனுடைய உண்மையும் தான் காரணம். சத்ருவுக்கு பிடிக்கல அவன் உண்மையா இருக்கிறது, அவன் பக்தியா இருக்கிறது சத்ருவுக்கு பிடிக்கல. அதனால அவனை எப்படியாவது விழ பண்ண வேண்டும் என்பதில் யாரு கருத்தா இருந்தா? சத்ரு கருத்தா இருந்தான். அதனாலதான் நாம நம்முடைய வாழ்க்கையில நாம் பக்தி உள்ளவர்களா இருக்கிறதுனால நம்மை விழ தள்ளுவதற்கு சத்ரு யாரை வேணாலும் கரத்தில் எடுப்பான். முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்தை குறைக்கலாம். முதலாவது அவன் கை வைக்கிறது நம்முடைய பொருளாதாரத்துல. கை வச்சா நம்முடைய பக்தி குறையும்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. யோபு அப்படிதான் தொட்டான். முதலாவது அவனுடைய பொருளாதாரத்துல தொட்டான். யோபு தன்னுடைய பக்தியை விட்டு பின்வாங்கல. இரண்டாவது அவனுடைய வேலையாட்களை தொட்டான். அவனுக்காக வேலை செய்து அவனுக்காக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற சூழ்நிலையை அவன் கை வைத்தான். வருமானத்தை பெருக்கக்கூடிய சூழ்நிலையில கை வச்சான். முதலாவது பொருளாதாரத்துல கை வச்சான். ரெண்டாவது அவனுடைய வருமானத்தை பெருக்குகிற அந்த ஆடு மாடு அந்த வேலையாட்கள் மேல என்ன பண்ணான்? கை வைத்தான். அப்பயும் அவனுடைய பக்தி குறைந்து போகல. மூன்றாவது அவனுடைய எமோஷனல்ல கை வச்சான். பிள்ளைகள் மேல கை வச்சான். ஏன்னா நம்ம எப்ப பக்தியை விட்டு வழி விலகி போவோம் அப்படின்னா, கோபத்துல இருக்கும் பொழுதும், சோகத்துல இருக்கும் பொழுதும், அழுகையில இருக்கும் பொழுதும், ஏமாற்றப்படும் பொழுதும், இழப்பு பிரிவு இப்படிப்பட்ட ஒரு எமோஷனல்குள்ள நம்ம தள்ளப்படும் பொழுது நம்முடைய பக்தி நம்மை விட்டு தானாக விலகி போயிடும். எத்தனை பேர் கோபமா இருக்கிறப்ப ஜெபம் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் மிகுந்த அழுகையில் இருக்கிறப்ப ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அழுகையில் இருக்கிறப்ப ஜெபம் வருது, ஆனா கோபத்தில் இருக்கிறப்ப ஜெபம் வரல. பலவீனமா இருக்கிறப்ப, பலவீனம் போனதுக்கு அப்புறம் அப்ப நம்முடைய ஜெபத்தையே நம்ம பிரிச்சுக்கலாம். இப்படி இருந்தா ஜெபிப்பேன், இப்படி இருந்தா ஜெபிப்பேன், இப்படி இருந்தா ஜெபிப்பேன், இப்படி இருந்தா ஜெபிப்பேன். நம்முடைய ஜெபத்தையே நம்ம என்ன பண்ணலாம்? பிரிச்சு வச்சுக்கலாம். அதனாலதான் நம்முடைய எமோஷனல் என்ன பண்றான்? எந்த எமோஷனலுக்கு யாரு ஜெபம் பண்ணுவான்னு சத்துருவுக்கு நல்லாவே தெரியும். அழுகையை கொடுத்தா அவன் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவானா, அவனுக்கு கோபத்தை கொடுப்பான். அப்ப அவன் ஜெபம் பண்ண மாட்டான்ல. அப்ப நம்முடைய எமோஷனல் அவன் என்ன பண்றான்? யோபுவுக்கு அப்படிதான் கை வச்சான். உன் பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், ஒரே நேரத்தில் உன் பிள்ளைகள் அத்தனை பேரும் இறந்து விட்டாங்கன்னு ஒரு இழப்பு என்கிற எமோஷனலை கொடுத்தான். ஆனா இழப்பை கண்டு யோபு என்ன பண்ணல? தன் பக்தியை குறைக்கல. அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அவன் மனைவியை வைத்து தூஷிக்க வைக்கிறான். இப்பயாவது அவன் கோபப்படுவான்னு பார்த்து, அப்பவும் அவன் கோபப்படல. மனைவி பேசுற பேச்சுக்கு கண்டிப்பா புருஷனுக்கு என்ன வரும்? கோபம் வந்தே தீரும். இவன் எப்படியாவது பாவம் செய்வான்னு சொல்லி மனைவியை விட்டு பேச விட்டான். அப்பயும் அவன் கோபப்படல. தன் பக்தியை காத்து கொண்டான். கடைசி ஆயுதமா அவனுடைய நண்பர்களை ஏவினான். நண்பர்களை ஏவி நண்பர்கள் மூலியமா அவனை தூஷிக்க வைக்கலாம், அவனுடைய பக்தியை குறைக்க வைக்கலாம். நண்பர்களை ஏவினான். அப்பயும் அவன் பக்தியை விட்டு விலகல. கடைசியில பலவீனத்தை கொடுத்தான். பற்களால சொரிஞ்சுக்கிட்டு திரிடான்னு விட்டான். அப்பயும் அவன் பக்தியை விட்டு விலகல. அவன் மரியாதையை குறைச்சான், பக்தியை விட்டு இறங்கல.
அவனுடைய வஸ்திரத்தை உருவி போட்டான், பக்தியை விட்டு குறையல. அப்ப யோபுவுடைய வாழ்க்கையில சத்துரு எதையாவது செய்தால் அவன் பக்தியை விட்டு விழுகுவானான்னு சொல்லி அவன் பக்தியை விட்டு விழ வைக்கிறதுக்கு எத்தனையோ காரியத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். யோபு தன் பக்தியை விட்டு விலகல. அதனாலதான் யோபுவை குறித்து அவன் தேவனை குறித்து குறை சொல்லவும் இல்லை என்கிற வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கும். இவ்வளவு நடந்தும் தன் தேவனை குறித்து அவன் என்ன பண்ணல, மறுத்து பேசவும் இல்லை, அவன் குறை சொல்லவும் இல்லை. அதனால தான் கர்த்தர் அந்த பக்தி உள்ளவனுக்கு தெரிந்து கொண்டு அந்த பக்தி உள்ளவனை ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான நன்மையினால பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன பண்ணார், அதுதான் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்றது. அவன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறது. இவ்வளவு நடந்தும் யோபுவின் நண்பர்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, யோபு கூட போய் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அவன் உனக்காண்டி ஜெபம் பண்ணுவான். அவன் ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய எல்லா கட்டிலும் என்ன பண்றேன், அறுத்து போடுறேன்னு சொல்றாரு. இவன் பக்தி உள்ளவனா இருந்தபடியினால அவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்ட உடனே தன் நண்பருடைய சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். அவன் சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றினார். இப்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் எப்படிப்பட்ட பாதைக்குள்ள நாம் நடக்க நேர்ந்தாலும் நம்முடைய பக்தியை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் விலகிடவே கூடாது. பக்தி விலகிவிட்டால் உண்மை தன்னை போல விலகிடும். உண்மை விலகிவிட்டால் நம்மிடத்தில் சத்துரு என்ன பண்ணிடுவான், அவன் ஏற ஆரம்பிச்சிருவான். நம்ம கிட்ட உண்மை இல்லைன்னா சத்துருவுக்கு கொண்டாட்டம் தான். ஏன் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை இன்னும் அவர்கள் அந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலேயே விட்டு வச்சிருக்கிற காரணம் என்ன, அவன் எனக்கு அடிமையாக இருக்கான், அதனால் அவன் இருக்கட்டும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன், கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவேன், வச்சுக்குவேன். ஆனால் ஏன் உண்மை உள்ளவனை சத்துரு அதிகமாக தொந்தரவு படுத்துகிறான். அவன் எப்படியாவது தன்னை நோக்கி வந்துட மாட்டானா, அவன் பழைய வாழ்க்கைக்கு வந்துட மாட்டான், ரட்சிப்பை விட்டு விலகிட மாட்டானா, தன் பழைய பாவ சுபாவத்துக்கு வந்துட மாட்டானா. இன்னைக்கு பல காரியம் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை பழைய வாழ்க்கைக்கு இழுக்கிறதற்கு சத்துரு எவ்வளவு போராடி இருக்கிறான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொடுத்துருப்பான்னு நமக்கு நல்லா தெரியும். காரணம், இவன் பக்தியை விட்டு வந்துடணும், இவன் உண்மையை விட்டு வந்துடணும், இவன் எப்படியாவது உருப்படாமல் போயிடணும், இவன் ரட்சிப்பை விட்டு விலகிடணும், அபிஷேகத்தை விட்டு விலகிடணும், தேவன் கொடுத்த வரங்களை விட்டு விலகிடணும், தேவ ஆலயத்தை விட்டு விலகிடணும். இப்படி எவ்வளவோ காரியங்கள். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய உங்கள் பொருளாதாரம் குறைகிறதா இருக்கட்டும், உங்களுக்கு பலவீனம் வரக்கூடிய நேரமாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் நம் இருதயத்தில் சத்துரு விதைக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, விலகிரு, போகாத, ஐக்கியப்படாத. இதுதான் கொடுக்குறான். பலவீனப்படும் பொழுது யாராவது வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, பலவீனப்படும் பொழுது யாராவது ஜெபிக்கலாம், ஆலயத்துக்கு போய் உட்காரலாம், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என்ன வருதா? படுத்த படுக்கையாக இருந்தாலும் குளிர்காய்ச்சலாக இருந்தாலும் போர்வையை போத்திட்டு யாரை தான் தேடி போகிறோம், மருத்துவரை தான் தேடி போகிறோம். யாராவது போர்வையை போத்திட்டு ஆலயத்தில் உட்காந்து சரித்திரம் உண்டா காய்ச்சல் காலத்தில்? ஆனால் எங்கே போய் உட்காருவோம், அங்கே போய் உட்காருவோம். இதுதான் பக்தியை குறைய வைக்கிறதுக்கான நோக்கம். நமக்கு பலவீனத்தை கொடுத்தா நம்ம பக்தியை விட்டு விலகுவோன்னு சத்துருவுக்கு நல்லா தெரிஞ்சனால அவன் எதை கொடுக்குறான், பக்தியை அது பலவீனத்தை கொடுக்குறான். எத்தனையோ பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அங்கே போன உடனே நமக்கு ராஜ மரியாதை கொடுத்து முதல்ல நம்மளை பார்த்து ஊசி போட்டு வீட்டுக்கு போய் படுக்க வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அங்கே போனால் நமக்கு முன்னாடி 10 பேர் உட்காந்துருப்பான். 1 மணி நேரம் அங்கே போய் உட்கார தெரிஞ்ச நமக்கு ஆலயத்தில் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, தேவனை தேடி வருவதற்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அதனால தான் பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவனும் குறைந்து கொண்டே இருக்கிறான். நோவாவுடைய நாட்களில் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், நான் பின்பு வருகிறேன். அதே போல் பக்தி உள்ளவனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரிந்து கொள்ளார். சங்கீதம் 32:6 இப்போ வாசிங்களேன். சங்கீதம் 32:6 வசனத்தை இப்போ வாசிங்களேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அங்க வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு, பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை. அப்ப பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கையில ஜலப்பிரவாகத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. ஜலப்பிரவாகம் என்பது என்ன, அழிவு. பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அழிவை என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்க மாட்டார். ஒருவன் கர்த்தருக்கு பக்தி உள்ளவனா இருப்பான் என்ற அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அழிவை என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்கவே மாட்டார். சரியான உதாரணம் யாருன்னா நோவா தான். நோவா ஆதியாகமம் 6:9 பார்க்கும் பொழுது, நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்தான்.
தன் காலத்துல நோவாவை போல நீதிமான் முத்தமனையும் கர்த்தர் பார்க்காததுனால ஜல பிரவாகத்துக்கு நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவித்தார். அப்ப கவனித்து பாருங்க, ஒருவன் பக்தியா இருப்பான் என்றால் அவனுக்கு வரக்கூடிய அழிவுக்கு கூட கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அவன் ஒருவனுடைய அழிவுக்கு மாத்திரமல்ல, உலகமே அழிந்தாலும் அவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதான் பக்தி உள்ளவனை கர்த்தர் காப்பாற்றுவதற்கான அடையாளம். நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கு என்பதை உலகம் அழியும் பொழுது நாம் அழியப்படாமல் இருப்பதுதான் நம்முடைய பக்திக்கான அடையாளம். அதுக்கு சரியான ஒரு காரியத்தை நான் கடந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு கற்றுக் கொடுத்தாரு. கொரோனா காலகட்டத்தில் தேசத்தில் எத்தனையோ லட்சம் ஜனங்கள் இறந்து போனாங்க. எத்தனையோ லட்சம் ஜனங்கள் எத்தனையோ ஊர்களில் இறந்து போனாங்க. ஆனா அந்த நாடுகள் மத்தியிலையும் கர்த்தர் சிலரை உயிரோடு வைத்திருந்தார். நம்முடைய காலகட்டம், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் நாம் வசிக்கிற இந்த பகுதியில் எத்தனை பேர் மரித்து போனாங்க. அவர்கள் மத்தியிலையும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். உலகத்தில் அழிவு ஏற்பட்டாலும் தன்னிடத்தில் பக்தியா இருக்கிறவனுக்கு கர்த்தர் அழிவை அல்ல, ஆரம்பத்தை தருகிறார். நோவாவின் காலத்துல வர வேண்டிய அழிவு, ஆனா நோவாவை வைத்து கர்த்தர் ஒரு ஆரம்பத்தை கொடுத்தாரு. ஒருவன் பக்தி உள்ளவனா இருப்பான் என்றால் அவனை வைத்து ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தேசத்தில் செய்வதற்கு அவர் தீவிரம் உள்ளவரா இருக்கிறாரு. பக்தி உள்ளவனோ குறைந்து கொண்டே இருக்கிறான். நோவா ஒருவன் பக்தியா இருந்ததுனால நோவா வைத்து ஒரு சந்ததியவே கர்த்தர் என்ன பண்ணாரு, உருவாக்குனார். ஆதாமின் சந்ததியர் தான், ஆனா ஆதாமின் சந்ததி பாவத்தில் ஏற்பட்டதுனால அந்த சந்ததியை அழித்தார். நோவாவின் சந்ததியிலிருந்து ஒரு புதிய சந்ததி என்ன பண்ணாரு, ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை என்ன பண்ணாரு. காரணம் என்ன? பக்தி உள்ளவன். பக்தி உள்ளவன் ஒருவனை வைத்து ஒரு புதிய வம்சத்தை பக்திக்கு ஏதுவாக கர்த்தர் என்ன பண்றாரு, நடத்த ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். பக்தி உள்ளவனுடைய ஜபத்திற்கு, பக்தியினுடைய வாழ்க்கையில எதை அனுமதிக்க மாட்டாராம், அழிவு அனுமதிக்க மாட்டாராம். உலகத்திற்கு அழிவு வந்தாலும் அவனை கர்த்தர் அழிக்க மாட்டார். 2004ஆம் ஆண்டுல ஒரு பெரிய அழிவு நம்முடைய தேசத்துக்கு வந்துச்சு, சுனாமி என்கிற அழிவு. அந்த நேரத்துல அந்த சுனாமி வரக்கூடியதான கடற்கரையில இருந்தவங்க எத்தனையோ பேர் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. மரித்தவர்கள் எத்தனையோ பேர், உயிர் தப்பினவர்கள் எத்தனையோ பேர். அப்ப கர்த்தர் எதுல நமக்கு வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு? மரித்தவனுக்கும் உயிருள்ளவனுக்கும் பக்தி உள்ளவனுக்கும் பாவத்தில் இருக்கிறவனுக்கும் உண்மை உள்ளவனுக்கும் உண்மை இல்லாதவனுக்கும் பொதுவான காரியத்தை கர்த்தர் தேசத்தில் அனுமதிக்கப்படும் பொழுது தன்னை தேடுகிற உண்மை உள்ளவனுக்கும் பக்தி உள்ளவனுக்கும் உத்தமனுக்கும் சன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்குமான காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, வித்தியாசத்தில் காண்பிக்கிறார். அப்ப நம்முடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கு என்பது கர்த்தர் ரொம்ப பார்க்கிறார். பக்தி உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறார், பக்தி உள்ளவனை காப்பாற்றுகிறார். அதே பக்தி உள்ளவனுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? ஓசியாவின் புஸ்தகம் 6:4 வாசிங்களேன். ஓசியாவின் புஸ்தகம் 6:4. பக்தி என்ன செய்வேன்? அவர் பக்தியை குறித்து எப்படி பேசுறாரு? எப்ராயிமே, இதே எப்ராயிமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எப்ராயிமை உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு எப்ராயிமை பார்த்து கர்த்தர் சொல்லியும் இந்த எப்ராயிம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? காலையில பெய்யக்கூடிய பனியை போல அவங்களுடைய பக்தி இருக்கிறது. காலையில் பெய்யக்கூடிய பனியை போல அவருடைய பக்தி என்ன பண்ணுது, இருக்கிறது. ஆனா இந்த எப்ராயிமை தான் கர்த்தர் கைவிட மாட்டேன்னு வாக்குத்தத்தம் பண்ணார். இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி எப்படிப்பட்டதா இருக்கிறாங்க? பார்வைக்கு அந்த நேரத்திற்கு பக்தியை போல காண்பித்துக் கொள்றாங்க. பனி எப்பதான் தன்னுடைய அந்த தோற்றத்தை காண்பிக்கும்? காலை நேரத்துல மட்டும்தான் பனியை பார்க்க முடியும். சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுன்னா பனியை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அது தண்ணியாகி தண்ணி கரைந்து காய்ந்து தன்னை போல காணா போயிடும். இங்கே தானே பனி பெஞ்சிருச்சு நம்ம சொல்லதான் முடியும். ஆனால் அங்கே பனிக்கான அடையாளம் என்ன பண்ணாது. அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பக்தி என்று இங்கே ஓசியா மூலம் என்ன பண்ணார், வெளிப்படுத்துறார். எப்ராயிமோ, உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொன்ன எப்ராயிம் சந்ததி தான் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பக்தியை காண்பிக்கிறாங்களா? காலையில் பெய்யக்கூடிய பனிக்கு ஒப்பான பக்தி. இந்த பக்தி யாருக்கு வேணும்? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, பக்தி உள்ளவன் குறைந்து போயிட்டான், உண்மை உள்ளவன் அற்று போயிட்டான்.
உண்மைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு, பக்திக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு, அவனுடைய காரியங்கள் இப்படிப்பட்டதா போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? சங்கீதக்காரன் தாவீது புலம்புறார். அதே ஓசியாவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்களேன். கூட்டங்கள் ம். ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல ம். சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. மன்னிக்கணும், 6வது வசனம் வாசிங்க. பலியை பலியை அல்ல இரக்கத்தையும் ம். தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும். அப்ப கர்த்தர் எதை விரும்புறாரு? ஒரு கோத்திரத்துக்கிட்ட, எப்ராயிமின் கோத்திரத்தை அவர் எதை விரும்புகிறாரு? தேவனை அறிகிற அறிவு உனக்கு இருந்தா போதும்பா. நீ செலுத்துற தகன பலி எனக்கு தேவையில்ல, நீ செலுத்துற சமாதான பலி எனக்கு தேவையில்ல, நீ செலுத்துறதான எந்த பலியும் எனக்கு தேவையில்ல. நீ என்னை அறிகிற அறிவுல இருக்கிறியா? நீ என்னை அறிந்து கொள்கிற அறிவின் வளர்ச்சிக்குள்ள இருக்கிறியா? அதுதான் எனக்கு வேணும். மற்றபடி வேற எதுவுமே எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை. பலி செலுத்த வேண்டாம், வந்து நிற்க வேண்டாம். தேவன் அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவுனா என்ன? தேவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால், ஒரு கணவன் மனைவியாக இருந்தாங்கனாக்க, மனைவிக்கு பிடிச்சது என்னன்னு கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், கணவனுக்கு பிடிச்சதுன்னு மனைவிக்கு என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு இருந்தால் அது எப்படி போகுமா? ஒரு ஸ்மூத்தாக போகுமா? இல்லைன்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கும் இடையில அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு பிடித்தமானதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? தெரிஞ்சு வச்சுக்கிறோம். காரணம் என்ன? அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, நம்முடையதான அன்பை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு, அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், என்ன கலரு, என்ன ட்ரெஸ்ஸு, என்ன சாப்பாடு, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுவே கொஞ்சம் திருப்பி கர்த்தரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கேட்டாக்க அவருடைய கட்டளைகளில் இருக்கு. என்னை அறிகிற அறிவுனால அவன் என்னை என்ன பண்ணுவான்? அறிந்து கொள்ளுவான். ஒருத்தர் கர்த்தரை எப்படி அறிந்து கொள்ளணும்? அவர் கொடுத்த பிரமாணத்தை வாசிச்சா போதும். என் வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணேன், என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையும் நான் என்ன பண்ணுவேன்? நோக்கி பார்ப்பேன். மற்றபடி யாரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? அழகா இருக்கு. அப்ப யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் பக்தி உள்ளவர்களாக அங்கீகரிக்கிறார். நமக்கு வரக்கூடிய தேவ வசனத்துக்கு நாம் நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோமா, நம்முடைய பிடரிய கடினப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோமா? பக்தி உள்ளவனுக்கான அடையாளத்தை நான் சொல்ல போறேன். வசனத்தை கேட்கும் பொழுது வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இறங்குகிற இருதயம் பக்தி உள்ள இருதயம். வசனத்தை கேட்டும் பிடரியை கடினப்படுத்துவது பக்தி இல்லாத இருதயம், அது வேஷம் போடுகிற இருதயம். நமக்குள்ள வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா வருது? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கு. வந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி நம்முடைய ரியாக்ஷனை காட்டியிருக்கோம்? வார்த்தைக்கான நம்முடைய வெளிப்பாடு என்ன? வார்த்தைக்கு நம்ம கொடுத்த அங்கீகாரம் என்ன? நாம் பக்தி உள்ளவர்களா, நாம் உண்மை உள்ளவர்களா, இல்லை பக்தி அற்றவர்களா, இல்லை உண்மை அற்றவர்களா? நம்மை நாம என்ன பண்ணுவோம்? சோதித்து கொள்ளுவோம். அதனால தான் சொன்னான், பலியை நான் விரும்பலப்பா, என்னை அறிகிற அறிவு இருந்தாலே போதும். நோவாவுடைய காலத்தில் நோவாவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் இருந்துச்சு. தாவீதுடைய காலத்தில் கர்த்தரை அறிகிற அறிவு மட்டும்தான் இருந்துச்சு தாவீதுக்கு. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் காலகட்டத்திலையும் அவர்களுக்கு தேவைகள் அநேகம் இருந்துச்சு, அவர்களுக்கு பலவீனங்கள் அதிகமாக இருந்துச்சு, அவருடைய சூழ்நிலைகள் அதிகமாக இருந்துச்சு. அதன் மத்தியிலையும் அவர்களுக்கு இருந்த பிரதானமான காரியம் என்னவென்றால் கர்த்தரை அறிகிற அறிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவை தான் அவங்க என்ன பண்றாங்க? அதிகமாக விரும்புகிறாங்க. அப்படியே திருப்பி கொடுங்க. மீகாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரின் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லோரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? சகோதரருக்குள்ளேயே ஒரு ஐக்கியம் இல்லாத ஜனத்தை கர்த்தர் இங்க காண்பித்து கொடுக்கிறாரு. இங்க ஒரு கூட்டத்தை காண்பித்து எப்படி, இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்கான்? குடும்பத்துக்குள்ளேயே சந்தோஷத்தை இல்லாத கூட்டமா இருக்கு.
சகோதரர்களை வேட்டையாட நினைக்கிற ஒரு கூட்டம் இங்க என்ன பண்ணுது? பக்தியின் வேஷ தரித்து கொண்டு இருக்கு. இந்த கூட்டத்தை நம்ம என்ன சொல்றது? பார்ப்பதற்கு பக்தி உள்ளவர்கள், ஆனால் பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் வேதம் சொல்லுது. அவர்கள் பக்தி உள்ளவர்கள் தான் அவருடைய பார்வையில, ஆனா வேதத்தின் பார்வையில் அவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தன் சொந்த சகோதரனையே வேட்டையாட நினைக்கிறாங்க. யார் யாருக்கு விரோதமான காரியங்களை நினைக்கிறார்களோ, தன் சொந்த ரத்தத்தை பகைக்கிறவன் யார்? சொந்த ரத்தத்தை பகைக்கிறவன் யார்? காயின் யாரை கொன்னா? காரணம் என்ன? சொந்த ரத்தத்தை, சொந்த மாமிசத்தை, கூட பிறந்த சகோதரனை வேட்டையாட காரணம் என்ன? பக்தி அற்ற நிலையில் அவன் வாழ்ந்ததுதான். அப்ப பாருங்க, ஒருவனுக்குள்ள பக்தி இல்லைன்னா தன் கூட பிறந்தவர்களை கூட அவன் என்ன பண்றது இல்ல, அவன் மதிக்கிறது கிடையாது, பாசத்தை காண்பிக்கிறது கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொருடைய இருதயத்திலையும் சகோதரர் மத்தியில, சகோதரிகள் மத்தியில பாசம் குறைந்து போக காரணம் என்ன? பக்தி இல்லாததுனாலதான். பக்தி இருந்தா பாசம் பாயாசம்லாம் என்னைக்கே வந்திருக்கும். பக்தி இல்ல, பாசம் இல்ல. பக்தியின் வேஷம், பாசமும் வேஷம். சபைக்குள்ள நான் ஒரு வார்த்தையை நான் கேட்க விரும்புறேன்னா, என்னைக்கோ அதை நான் கேட்கணும், இன்னைக்கு ஏவப்படுறதுனால கேட்கிறேன். சபைக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பாசத்தோட இருக்கிறீங்களா? ஒருவருக்கு ஒருவர் பாசத்தோட இருக்கிறீங்களா? பாச பிணைப்பை வெளிப்படுத்துறீங்களா? அப்ப பக்தியின் வேஷம் தானே இது. பாசமா பக்தியின் வேஷமா? வேஷம். பாசம் இல்லைன்னா வேஷம் தான் அது. சபைக்குள், சகோதரிகளுக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள எல்லாரும் ஒரு விதமான உறவுக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனா பாசம், பக்தி இருக்கா? இல்லாதனால பாசம் எப்படி இருக்கும்? அப்ப இங்க பக்தியா நடிப்பது பூரா என்னதான்? வேஷம்தான். இங்க அந்நிய பாஷையும் வெளியில உறவு முறிக்கிற காரியம் நடந்தா அது வேஷம். இங்க ஜபமும் வெளியில அவிசுவாசமான காரியத்தை செஞ்சா அது வேஷம்தான். இங்க கை கொடுக்க முடியல, வெளியிலையும் போய் கை கொடுக்க முடியலனாக்கா அது வேஷம்தான். முதலாவது சபைக்குள்ளதான் என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். சபைக்குள்ளதான் முதல்ல பக்தி வேணும். பாஸ்டரை பார்த்தோன்னே, பாஸ்டர்மா பார்த்தோன்னே, ஜெபம் பண்ண வீட்டுக்கு வரும்பொழுது, விசிட்டிங் பண்ண வீட்டுக்கு வரும்பொழுது நாம கொடுக்குற ரியாக்ஷனுக்கு பேர் பக்தி கிடையாது, அதுக்கு பேர் நடிப்பு. பக்தி எப்ப தெரியுமா வெளிப்படும்? காண்கிற சகோதரனிடத்தில் எவன் அன்பை காண்பிக்கிறானோ அப்பொழுதுதான் பக்தியானது வெளிப்படும். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அததான் யோவான் அழகா சொன்னாரு. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பா இல்லாதவன் காணாத தேவனிடத்தில் பக்தியா இருப்பது வேஷம் என்பதை இங்கே நான் மறுபடியும் குறிப்பிட விரும்புகிறேன். மீகா சொல்றாரு 7ல, மறுபடியும் அந்த 2 வாசிங்கல. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லோரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். தன் தன் சகோதரனை, தன் தன் சகோதரனை. நாம் எல்லோரும் ஒரே ரத்தத்துக்கு உட்பட்டவர்கள். ஆமாவா இல்லையா? விசுவாசிக்கிறோமா இல்லையா? நான் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன். எனக்கு ஒரே தகப்பன் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் எல்லோரும். நாங்கள் எல்லோரும் ஒரே மந்தையை சார்ந்தவர்கள். நாங்கள் எல்லோரும் ஒரே மெய்ப்பருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். இது எல்லாமே சொல்றோம். ஆனால் நமக்குள் ஒற்றுமை இருக்கா? அதுதான் முக்கியம். நமக்குள்ள பாசம் இருக்கா? நம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காண்பிக்கிறோமா? ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறோமா? ஒருவருக்காக ஒருவர் வழக்காடுறோமா? யாருக்காக யாரு வழக்காடினா? தன்னை விட்டு பிரிந்து போன லோத்துவுக்காக ஆபிரகாம் வழக்கான காரணம் அவன் நீதிமானா இருந்தான். ஆபிரகாமுக்காக லோத்து எங்கேயும் வழக்காட காணாங்க. லோத்துவுக்காகத்தான் ஆபிரகாம் வழக்கான. அதுவே பக்தி உள்ளவனுக்கான அழகு.
தன் சகோதரன் அழிக்கப்பட போகிறான், அவனுக்காக வழக்காட வேண்டும் என்பது பக்தி உள்ளவனுக்கான அடையாளம். தன் சகோதரனை ஒருவன் வேட்டையாடி அவனை அபகரித்து விட்டு அவனை களவு கொண்டு போய் விட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே தன்னோடு இருந்த 318 பேரையும் கூட்டிக் கொண்டு யுத்தம் பண்ணி அதை மறுபடியும் அடித்து கொண்டு வந்தான். பார்த்தீங்களா? அது பக்தி உள்ளவனுக்கான அடையாளம். அவன் செய்த செய்கைக்கு இது தேவைதான், இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் பேசுறவங்களுக்கு பேரு பக்தி உள்ளவனுக்கான அடையாளம் அல்ல. வழக்காடுறான் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துல, மன்னியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவேன்னு சொல்லி வழக்காடுறாங்கல்ல, அவர்களே நீதிமானும் பக்திக்குரியலுக்கான அடையாளம். அவர்களே பக்தி உள்ளவர்கள். அதனாலதான் கர்த்தர் என்னமோ தெரியல, ஆபிரகாம் தன் சிநேகிதன் என்று சொல்லி என்ன பண்ணார்? நேசித்தார். ஒருவனை அழிக்க நினைத்தும் அவனுக்காக போராடுறான் பார்த்தீங்கன்னா ஜெபத்துல. தனக்கு துரோகம் செய்திருந்தோம் அந்த துரோகத்தை கூட மறந்துட்டு ஜெபத்துல போராடுறான் பார்த்தீங்களா நம்ம குடும்பத்துக்காக. அது பக்தி உள்ளவனுக்கான அடையாளம். நம்முடைய அடையாளத்தை எதில் தான் காண்பிக்க முடியுமா? நம்முடைய பக்தியை எப்படி தான் அடையாளப்படுத்தி காண்பிக்க முடியுமா? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு காண்பித்து, சபை விசுவாசிகளுக்குள் சபைக்குள் அன்பை காண்பித்து தான் பக்தி என்ன பண்ண முடியும்? காண்பிக்க முடியும். சில சபைகளை நம்ம பார்க்குறோம், அவர்கள் அந்த சபைகளை வைத்து அநேக நன்மைகள் தேசத்துக்கு என்ன பண்ண நடக்கும்? அந்த சபையின் மூலியமாக, தனிப்பட்ட ஒரு நபர் மூலியமா இல்லை, தனிப்பட்ட போதகர் மூலியமா இல்லை, சபையின் மூலியமாக. காரணம் என்ன? அந்த அன்பு, அந்த ஐக்கியம், அந்த பாசம் எல்லோருக்குள்ளேயும் பரவி இருக்கிறதுனால ஒரு முடிவை ஒரு மனதோடு உடனே எடுப்பதற்கு அது அரிதாக இருக்கு. சில முடிவை நான் சபையில் எடுக்கிறதுக்கு எனக்கு மாதம் ஆகுது. காரணம் என்ன? இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி இங்கிட்டு கேட்டால் அங்கிட்டு இல்லை, அங்கிட்டு கேட்டால் இங்கிட்டு இல்லை. சில முடிவுகளை கூட சபையில் எடுப்பதற்கு மாச கணக்கில் ஆகுது. அப்படின்னா இது பாசமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. ஒரு காரியத்தை நான் சொன்னேன், சொல்லி 2 மாதம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அதுக்கு எனக்கு பதில் கிடைக்கல. ஒரு ஜெபத்துக்காக தான் கேட்டேன், இன்ன வரைக்கும் பதில் கொடுக்கல. இதுல அன்பு இல்லை, இதுல ஐக்கியம் இல்லைன்னா உங்க தனி ஜெபத்துல நீங்க வழக்காடி வாதாடி என்ன பிரயோஜனம் இருக்கு? பக்தி உள்ளவனுக்கான அடையாளம் என்ன? ஜெபத்துக்காகத்தான் கேட்டேன் நான் இத்தனைக்கும். வேற எந்த காரியத்தையும் பணத்தை கொடுங்க, பொருளாதாரத்தை கொடுங்க நான் கேட்க கிடையாது. ஜெபத்துக்காக தான் ஆள் கேட்டேன். அதுக்கு கூட வாய்களை திறந்து சொல்ல முடியாதவர்கள் எப்படி பக்தியா இருப்பாங்க? நமக்கு ஜெபிக்க தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? சபையில் ஒரு ஜெபத்துக்கு ஐக்கியப்பட முடியலையே. பக்தி உள்ளவர்கள் அற்று போய் கொண்டே இருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்களும் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் தான் என்றால் சபையிலும் அதே நிலைமையில் தான் நடந்து கொண்டிருக்கு. பக்தி உள்ளவனும் இல்லை, உண்மை உள்ளவர்களும் இல்லை. அதே மல்கியாவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. போதும். இங்க வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன பண்ணணும்? வெளிப்பட வேணும். இன்னைக்கு பக்தி உள்ள சந்ததி வெளிப்படுதா? பக்தி இல்லாத சந்ததி வெளிப்படுதா? அவர் ஒருவனை அல்லவா, ஆவி அவனிடத்தில் பரிபூரணமா இருந்துச்சு. ஒருவனை படைச்சாரு, ஆதாம் என்கிற ஒரு மனிதனை படைச்சாரு. அவனுக்குள் தன்னுடைய அன்பை பரிபூரணமா கொடுத்தாரு. ஆவியானவர் அவனோடு அசைவாடி கொண்டு இருந்தார். எத்தனை நாட்கள் அப்படி வைத்து இருந்தாருன்னு தெரியல. நமக்கு முதல் அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல ஏவாள் உள்ள வந்துட்டாங்க. எத்தனை நாட்கள் ஆதாமும் கர்த்தரும் மாத்திரம் உறவாடினாங்க நமக்கு தெரியாது. நம்ம வார்த்தையின்படி பார்க்குறப்ப ஆதாம படைச்சார், அவன் தனிமையாக இருக்கிற நல்லதுன்னு ஏவாளை படைச்சார் நம்ம பார்க்குறோம். ஆனால் எத்தனை நாட்கள் ஆதாமும் கர்த்தரும் மாத்திரம் இருந்திருப்பாங்க? கணக்கிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. சில நாட்கள் இருந்திருக்கலாம். ஆதாமோடு கர்த்தர் உறவாடி இருக்கலாம், ஆதாமோடு கர்த்தர் அன்பாக இருந்திருக்கலாம், ஆதாமுக்கு வேற்ற சகல ஆபியையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஆதாமை போல ஒரு ஞானம் படைத்தவர் யாருமே கிடையாது. சாலமோனை நம்ம சொல்கிறோம், ஆனால் சாலமோனை விட ஞானவான்னு யாருன்னு பார்த்தா நம்ம ஆதாமை சொல்கிற தப்பே கிடையாது. ஏன்னா அவர் வச்ச பேர் தான் இன்னைக்கு நம்மளும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கடல்வார் உயிரினத்துக்கு மீனுன்னு ஒரு பொதுவான பேர் இருக்கு. அந்த மீனுங்கிற பேருக்குள்ள எத்தனை வகையான மீன் இருக்கு?
இதுக்கெல்லாம் பேர் யார் வச்சது? எத்தனை வகையான பறவைகள் இருக்கு, அத்தனை பறவைகளுக்கும் பேர் வச்சது யாரு? எத்தனை மிருக ஜீவன்கள் இருக்கு, ஊரும் பிராணிகள் இருக்கு, பேர் வச்சது யாரு? எத்தனை மரம் செடி கொடிகள் இருக்கு, பேர் வச்சது யாரு? ஜாதி ஜாதியான கனிகளுக்கு பேர் வச்சது யாரு? இவ்வளவு ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? வார்த்தையை சொல்லுகிறது, ஆவி அவனிடத்தில் பரிபூரணமா இருந்தது. ஒருவனுடைய அபிஷேகம் பரிபூரணம் அடையும் பொழுது கர்த்தர் அவனை பலத்த ஞானவானா என்ன பண்றார்? மாத்துகிறார். அப்படிப்பட்ட ஒருவனிடத்தில் பின்பு ஒருத்தியை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி அவனுடைய சந்ததியிலிருந்து உருவாகணும்னு தான் யாரை கொண்டு வந்து வச்சாங்க? ஏவாளை கொண்டு வந்து வச்சாங்க. அப்ப இன்றைக்கு பரிசுத்தமான சந்ததியை பெற்றெடுக்கிறாங்களா? இல்ல. கருவாகும் பொழுதே சினிமா பாட்டு உள்ள ஓடுது, சீரியல் உள்ள ஓடுது, அவபக்தியான வார்த்தைகள் வெளியில வருது. அப்ப சந்ததி எப்படி பரிசுத்தமா வெளியில வரும்? யோவான் தன்னை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவன் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன். அவன் தாயார் பக்தி உள்ளவங்க, தகப்பனார் பக்தி உள்ளவங்க. அவர்களுக்கு பிறந்த குழந்தையும் இதுவரைக்கும் எவரும் செய்யாத ஒரு சரித்திரத்தை என்ன பண்ணிச்சு இந்த உலகத்துல ஏற்படுத்தியது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கத்தக்க யாருக்கு கிருபை கிடைச்சிச்சு? யோவான் ஸ்நானகனுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த யாருக்கு கிருபை கிடைச்சிச்சு? யோவான் ஸ்நானகனுக்கு. காரணம் என்ன? அவன் தாய் தகப்பனார் பக்தி உள்ளவர்களா இருந்ததுனால அவர்கள் வயிற்றில் பிறந்த குழந்தையும் பக்தியான காரியத்தை என்ன பண்ணி தேசத்துல செய்தது. இன்னைக்கு திருமணமாகிற எல்லோரும் அந்த திருமணமாகி அவர்களுக்கு கரு கொடுக்குற பொழுது என்ன பண்றாங்க? உலகத்தோட சேர்ந்து என்னன்னு கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்கறது. காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்குறேன் பாஸ்டர், காரணம் குழந்தைக்கு நல்லது, டாக்டர் சொன்னாங்க. சரி, கிறிஸ்துவ பாட்டு தான் கேட்கறது கிடையாது. நிறைய கதை கேட்க சொன்னாங்க, பிள்ளைங்களுடைய அந்த வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்லி. என்ன கதை கேட்குற தெரியல, கிறிஸ்தவ கதை கேளு, புள்ள வளரட்டும். நிறைய புக்ஸு படிக்க சொன்னாங்க, ஜென்ரல் நாலேஜ் பிள்ளைக்கு வளருமா? பைபிளை படி, அதில் இருக்க ஜென்ரல் நாலேஜோடவா உலகத்தில் இருக்க ஜென்ரல் நாலேஜ் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க போகுது? இல்லை. தேவனுக்கான பக்திக்கு ஏதுவான காரியத்தை பிள்ளைக்குள்ள திணிக்கிறதுக்கு யாருக்கு வலிக்குது? ஒரு பரிசுத்தமான சந்ததியை பெரும்படி அழைக்கப்பட்டவங்களுக்கு வலிக்குது. என வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவனை படைத்து விட்டு எதுக்கு இன்னொருத்தனை கொடுத்தாரு? பரிசுத்தமான சந்ததி வரணுன்றதுக்காண்டி. அந்த சந்ததியை கெடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. உலகத்தார் செய்வதை விட சபையாரும் அதையே செய்வது எத்தனை வருத்தத்தை ஏற்படுத்துது. பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நடத்துறதில்ல, பரிசுத்த சந்ததியா நடத்துறதில்ல. எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு, எவ்வளவு திட்ட வேண்டியதா இருக்கு. இப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்க அப்படின்னு. கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. லூக்காவின் சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்தை 25வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஸ்தோத்திரம். யார கர்த்தர் அபிஷேகம் பண்றாரா? பக்தி உள்ளவனை. யார கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு? தேவ பக்தி உள்ளவனை, தேவனுக்காக காத்திருக்கிறவனை. யாருக்காக காத்திருக்கிறாராமா? ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். யாரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண? 2 விஷயத்தையும் நோட் பண்றோம். 1 பக்தி உள்ளவன், 2வது தேசத்திற்காக போராடுகிறவன், தேசத்துக்காக ஜெபிக்கிறவன், தேசத்துக்காக காத்திருக்கிறவன். கர்த்தர் யார் அபிஷேகம் பண்றாரு? பக்தி உள்ளவனையும் தேசத்திற்காக கதறுகிறவனையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப நம்மிடத்துல அபிஷேகம் என்ன மழை ஊற்றப்படும், நம்ம கூட என்ன வேணுமா? அபிஷேகம் பண்ணாதவங்களாம் அப்ப யாரா இருக்கிறாங்களாம்? தேவ அபிஷேகம் பெறாதவர்களை வேதம் எப்படி குறிப்பிடுகிறது? நான் சொல்லல, பைபிள் என்ன சொல்லுது? வாசிங்கப்பா.
அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அப்ப ஆவியானவர் இருந்தா என்ன இருக்கணுமா? பக்தி இருக்கணுமா? அதனாலதான் அப்பவே சொன்னது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டவன் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அபிஷேகம் ஊற்றப்பட்டவன் மேல் வார்த்தையை ஊற்றுகிறார். வார்த்தையை ஊற்றப்பட்டவன் மேல் வார்த்தை நிறைவேறத்தக்க காரியத்தை என்ன பண்றாரு? காண்பிக்கிறாரு. வெறுமையானவனை கர்த்தர் பயன்படுத்துவது அல்ல, நிரப்பப்பட்டவனையே கர்த்தர் என்ன பண்றாரு? எதில் நிரப்பப்பட்டிருக்குமா? தேவ பக்தியில் எவன் தன்னை நிரப்பிக் கொள்கிறானோ அவனையே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாரு. வெறுமையான கச்சாடி அவர் என்ன பண்றாரு? திராட்சை ரசமா மாத்தல. வெறுமையான கச்சாடிகளை தண்ணீரை ஊத்தினதுக்கு அப்புறம் திராட்சை ரசமா மாத்தினாரு. நாம் வெறுமையான கச்சாடியா இருந்தாலும் தண்ணி என்கிற தேவ பக்தியை நாம் நிரப்பிக் கொள்வோம் என்றால் அதை ஒரு நாள் தேவன் மாற்றி தேசத்துக்கு என்ன பண்ணுவாரு? பயன்படத்தக்க பாத்திரமா மாத்துவார். வெறும் தண்ணி திராட்சை ரசமாய் மாற வேண்டும் என்றால் அது குடுவைக்குள் நிரப்பப்பட்டதா இருக்கணும். நமக்குள் பக்தி என்னும் அந்த நிரப்புதல் இருக்குமானால், உண்மை என்னும் நிரப்புதல் நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் நம்மையும் தேசத்திற்கு என்ன பண்ணுவார்? பிரயோஜனம் உள்ளவர்களாக, சுவை நிறைந்தவர்களாக என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். பக்தி உள்ளவனும் உண்மை உள்ளவனும் குறைந்து கொண்டு இருக்கிறான். அப்ப நமக்குள்ள பக்தி இருந்தா நமக்குள்ள என்ன வருமா? அபிஷேகம் கடந்து வரும். உதாரணத்துக்கு வாசிங்க, ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 8ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரத்தில் 5ல சில வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா தீர்க்க தரிசனம் 6ல் 5 முதல் சில வசனத்தை வாசிங்க. ஐயோ அதமானேன். அப்பொழுது புரட்டால் ஒரு நெருப்பு தாளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தது. அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். போதும். இங்க வேதத்துல ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? சேனைகளின் தேவனாய கர்த்தர் யாருக்கிட்ட பேசுறாரு? ஒரு மனுஷங்கிட்ட பேசுறாரு. கர்த்தர் ஒரு மனுஷங்கிட்ட தன்னுடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறார். தேசம் இப்படி இருக்கிறது, இப்படி சீர்கெட்டதாக இருக்கிறது, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனுஷன் கொஞ்சம் நேரத்தில் தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 5வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனங்களில் நடுவே வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையில் பிடித்த ஒரு நெருப்பை தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தது. அதனால் என் வாயை தொட்டான். அப்ப யார் ஒருவர் தங்களை பக்திக்கு நேராக திருப்புறார்களோ, தேவ பக்திக்கு நேராக யார் தங்களை திருப்புறார்களோ அவர்களுடைய நாவுல ஒரு அக்கினி தழலை கர்த்தர் என்ன பண்றாரு? போடுறாரு. எதற்கு போடுறாரு? இது வரைக்கும் 5வது அதிகாரம் வரைக்கும் அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறாரு? இப்படியெல்லாம் தேசம் போய்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் தேசம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குன்றப்ப ஒருவன் தன்னை பக்திக்கு நேராக திருப்புகிறான். நமக்கெல்லாம் பிறக்கும் பொழுதே நம்ம அபிஷேகம் பட்டவங்களா? கிடையாது. அழைப்பு பெற்றவங்களா? கிடையாது. அந்நிய பாஷை பேசுறவங்களா? கிடையாது. எப்ப இதெல்லாம் நடக்குது? தேவ பக்திக்கு நேராக நம்மை திருப்பும் பொழுது, தேவ பக்திக்கு நேராக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை தொடுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை மாற்றுவோம் என்றால் அவர் நம்மை தொடுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு ஏசாயாவை ரொம்ப பிடிக்க காரணம் என்ன அப்படின்னா, அவர் தானாக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். ஒருவனுடைய கட்டாயத்தின் பேரில் ஏசாயா தன்னை ஒப்பு கொடுக்கல. தேவன் ஏசாயாவை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டாரான்னு பார்த்தா மற்ற தீர்க்கதரிசிகள் இருக்கிற அடையாளத்தை போல ஏசாயா தீர்க்கதரிசி கிடையாது. அவர்களை எல்லாம் கர்த்தர் அழைக்கும் பொழுது தீர்க்கதரிசியாக அழைத்தார். அழைப்பை கொடுத்திருந்தார், அபிஷேகம் பண்ணி இருந்தார். ஆனா ஏசாயாவுக்கு மட்டும்தான் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தைக்கு ஏசாயா தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த ஏசாயாவுக்கு ஒரு பலிபிடத்திலிருந்து ஒரு அக்கினி என்ன பண்ணுது?
விழுகிறது. பின் தீர்க்கதரிசியாக அவர் மாறுகிறார். வெறுமையான மனுஷன் தாங்க, எம்டி தான். ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, பக்திக்கு நேராக தன்னை திருப்பும் பொழுது அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். வெறுமையானவர்கள் தான் நாம் எல்லோரும். நானும் வெறுமையானவன் தான். என்றைக்கு என் தேவனுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து அவருக்காக என் வாழ்க்கையை திருப்பினேனோ, இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்யும்படி இங்கே நிறுத்தி இருக்கிறார். இன்னும் என்னை அவருக்கு நேராக நான் திருப்பி கொண்டே இருப்பேன் என்றால், இன்னும் ஏதாயிலும் ஒரு பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார், என்னை கொண்டு அவர் செய்ய வைப்பான்ற விசுவாசம் எனக்கு ஆழமாக இருக்கிறது. காரணம், ஏசாயாவை போல நானும் தானாக ஊழியத்துக்கு வந்தவன் தான். அழைத்து வந்தவன்கள்ல நான். என் மேலே ஒருவருடைய கரமோ, என் மேலே கர்த்தருடைய வார்த்தையோ, யார் என் மேலே கை வச்சு நீ ஊழியத்துக்கு போ, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு அபிஷேகம் பண்ணிலாம் நான் ஊழியத்துக்கு நான் வரல. தானாக விருப்பப்பட்டு ஊழியத்துக்கு வந்தவன் நான். அதனால தான் எடுத்த உடனே எனக்கு ஊழியக்காரன் போஸ்டிங்கே கர்த்தர் கொடுத்தார். விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ போஸ்டிங் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஊழியத்துக்கு தன்னை போல வரேன்னு இறங்கினேன், எனக்கு கொடுத்த முதல் பதவியை சபை போதகனாக தான் மாற்றினார். அதனால எனக்கு மற்ற ஊழியத்தை குறித்து அதிகமாக எனக்கு என்ன வர இன்வால்மெண்ட் தெரியாது. அப்போ எப்போ கேட்டு தான் செய்வேன் நான். அப்போ கர்த்தருக்கு நேராக நம்ம அதிகமாய் திருப்ப 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 அவர் நம் புத்திக்கு எட்டாத காரியத்தை கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணுறாரு, நிற்க வைக்கிறார். அதுக்கு சரியான உதாரணம் நானாகவே இருக்கிறேன். நம்ம சபைக்கு எங்கேயோ இருந்து உங்களை மாதிரி கீழே உட்காந்துருந்தவன் தான் கர்த்தருக்கு நேராக திருப்பினேன், இன்னைக்கு மேலே நிற்க வச்சிருக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்துக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு நேராக திருப்புறதுல தான் இருக்கு. இதே ஏசாயாவுக்கு தான் கர்த்தர் இன்னொரு வெளிப்பாட்டையும் கொடுத்தாரு. தன்னுடைய மரணத்தை குறித்து பேசத்தக்க தீர்க்கதரிசியாக யாரை வச்சாரு? ஏசாயாவை வச்சாரு. தன் பிறப்பை குறித்து பேசக்கூடிய தீர்க்கதரிசியை யாரை வச்சாரு? ஏசாயாவை தான் வச்சாரு. எரேமியா இருந்தும், எசேக்கியேல் இருந்தும், தானியேல் இருந்தும், இப்படி முந்தின பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருந்தும் ஏசாயாவுக்கு மாத்திரம் ஏன் கர்த்தர் இவ்வளவு மைனூட்டான காரியத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரு? அவன் தன்னை முழுவதுமாக பக்திக்கு நேராக திருப்பி கொண்டவன். பக்திக்கு நேராக திருப்பி கொண்டவனுக்கு கர்த்தர் பல ரகசியத்தை என்ன பண்றார், உடைத்து காண்பிக்கிறார். ஏசாயா சொன்னாரா, அடிக்கப்படுற ஆட்டை போல ஒருத்தர் போனார்னு சொன்னாரா? ஒரு குமாரன் பிறப்பான்னு சொன்னாரா? யார் இதெல்லாம் எந்த தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் வேதத்தில்? ஏசாயாவை தவிர யாரும் சொல்லலை. அழைக்கப்பட்டாதான் ஊழியம் கிடையாது, ஒப்பு கொடுத்தாலும் ஊழியம் செய்ய கர்த்தர் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். இன்றைக்கு அநேகர் எதிர்பார்க்குறது ஒரு வேலை இருக்கலாம், என் மேலே தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருடைய கை வந்து இறங்கணும், தீர்க்கதரிசியாக கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து சொல்லணும், அப்புறம் தான் நான் ஊழியத்துக்கு வரேன். நிச்சயமாக இந்த காலத்தில் எந்த காலத்தில் நீங்கள் ஊழியத்துக்கு போக முடியாது. எவன் ஒருவன் தானாக தன்னை பக்திக்கு நேராக திருப்பி கொள்கிறாங்களோ, திருப்பி கொண்டவன் மேல் அபிஷேகம் ஊற்றப்படும். அபிஷேகம் ஊற்றப்பட்டவன் மேலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உரைக்கப்படும். தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் தேவனுடைய ஊழியக்காரனாகவே மாற ஆரம்பிக்கிறான். எதுங்க ஊழியம்? கர்த்தருக்காக செயல்படுறது தான் ஊழியம். நின்று செய்கிறது பேர் ஊழியம் கிடையாது. 10 பேரை உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியக்காரனா கிடையாது. யார் ஒருவர் கர்த்தருடைய வேலையை சுமக்கிறாங்களோ, சுமக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரங்க தான். பெட்டியை சுமக்கிறவனும் ஊழியக்காரன் தான், கட்டையை பொறுக்கிறவனும் ஊழியக்காரன் தான். இங்கே கர்த்தருடைய வேலையை செய்கிறது தான் முக்கியம். ஸ்தானாதிபதியாக நிற்கிறது முக்கியம் இல்லை. வஸ்திரத்தை தரித்து கொண்டு, உடுப்பை தரித்து கொண்டு நிற்கிறதுக்கு பேர் இல்லை. கர்த்தருடைய வேலையை யார் பயபக்தியாக செய்கிறாங்களோ அவர்களே அவருடைய ஊழியக்காரனாக அவர் என்ன பண்ணுறாரு, அங்கீகரிக்கிறார். ஏசாயாவுக்கிட்ட பேசுகிறார். ஏசாயா தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன், நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே. தானாக ஒப்பு கொடுத்த மனுஷன், தானாக முன்வந்த மனுஷன், அவனை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றி, வெறும் ஊழியக்காரனாக வைக்கல, தீர்க்க தரிசன ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றி வார்த்தையை கொடுத்து பிறப்பை குறித்து மரணத்தை குறித்து முன்னாடியே பேச வச்சார். இன்றைக்கும் நம்ம அதை குறித்து நம்ம பிரசங்கித்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதே, ஏசாயா மூலம் சொல்லப்பட்டிருக்கிறதே நம்ம இன்னமும் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். காரணம் என்ன? பக்திக்கு நேராக திருப்புகிறவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் தேசத்துக்கு நேராக தீர்க்கதரிசியாக என்ன பண்ணுறார், திருப்புகிறார். இன்னும் நிறைய பேர் உதாரணத்துக்கு இருக்கிறாங்க. நேரம் கடந்து போயிட்டு இருக்கிறதுனால என் பிரசங்கத்தை நான் முடிக்கிறதுக்கு நான் தீவிரப்படுறேன். இன்னொரு மனிதன் ஒருவர் இருக்கிறார், சகையு என்கிற ஒரு மனுஷன். அவர் தன்னை பக்திக்கு நேராக திருப்பினார். அவன் வீட்டுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். அவன் தன்னை பக்திக்கு நேராக திருப்புறான். தன் பாவங்களை விட்டு, தன்னுடைய அக்கிரமத்தை விட்டு பக்திக்கு நேராக திரும்புறவனுக்கு கர்த்தர் அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அது வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத ஒருவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகாரம் உள்ளதாய் மாற்றுகிறார். எப்பொழுது? அவனுக்குள் பக்தி ஏற்படும் பொழுது, அவனுக்குள் பக்தியானது அதிகரிக்கும் பொழுது. அது வரைக்கும் அவன் கேள்விப்பட்டான்,
இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். ஆனால் அவருக்கு முன்பாக நிற்கணும் என்று தன்னை அவருக்கு நேராக திருப்பும் பொழுது கர்த்தர் அவன் மேல் இருந்த பாவ கிரியைகளை எல்லாம் அகற்ற ஆரம்பிக்கிறார். நமக்குள்ள சில பாவ கிரியைகள் இருக்குமானால், நம்ம மேல சில பழிகள் இருக்குமானால், சிலருடைய வாழ்க்கை மேல சில உலக மனுஷங்க சில உறவுகள் சில பழிகளை போட்டு வச்சிருக்கிறாங்கன்னா, நீங்க பழி போட்ட உறவுக்காரனை நினைச்சு கவலைப்படாதீங்க. பழியை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற, ஈசோப்பினால் நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தரிடத்துல திரும்புவோம். மனுஷங்க நம்ம மேல பழி போட்டிருக்கலாம். நம்ம என்னைக்கோ செய்த பாவத்திற்கு நம்ம இன்றைக்கும் சுட்டி காட்டக்கூடிய மனுஷங்க இருக்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னெலாம் கிடையாது. ஆனால் நம்ம ஈசோப்பினால் சுத்திகரித்து நம்மை பாவ மர கழுவி நம்மை பக்திமானாய் நடத்துகிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம திரும்புவோமானால், அவரை நோக்கி நம்ம செயல்பட ஆரம்பிப்போமானால், அந்த பக்திக்கு நேராக திரும்புவோமானால், அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே என்ன பண்ணுவோம்? போக ஆரம்பிப்போம். நம்மில் இருக்கிற பழியை கர்த்தர் மாற்றுவார். நம்மில் இருக்கிற பழியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். சகையுவுக்கு இருந்த ஒரு பழி, அவன் எப்படிப்பட்டவன்? வரி வசூலிக்கிறவன். அவன் நல்லவனே அல்ல, அவன் கெட்டவன். இப்படி சகையு மேல பல பொய்யான, அது உண்மைதான், அவனை குற்றப்படுத்தும்படி அவன் மேல் பெயர் இருந்துச்சு. பாவியின் வீட்டுக்கு இயேசுநாதர் போறாருன்னு தான் சொன்னாங்க, அவனை பாவியா தான் பார்த்தாங்க. ஆனா பாவி என்கிற பெயருடைய ஒருவன் இயேசுவுக்கு நேராக திரும்பும் பொழுது, கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பும் பொழுது, பக்திக்கு நேராக திரும்பும் பொழுது, உண்மைக்கு நேராக திரும்பும் பொழுது, அவனை ரட்சிக்கிற தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறவராக மாறுகிறார். அப்ப ஏசாயா தன்னை பக்திக்கு நேராக திருப்பும் பொழுது அவனை தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாத்துகிறாரு. சகையு தன்னை பக்திக்கு நேராக திருப்பும் பொழுது அவன் மேல் விழுந்த சகல பழியையும் கர்த்தர் மாற்றுகிறார். இப்ப நம்ம மேல் விழுந்திருக்கிற குற்ற பழிகள், இரத்த பலிகள் கூட நம்ம மேல விழுந்திருக்கலாம். அது நம்மை நீங்கி நம்ம மறுபடியும் பக்தி உள்ளவர்களாய் மாற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பக்தி உள்ளவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறான். பக்தி உள்ளவன் குறைய 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 தேசத்துல பரிசுத்தமான காரியம் என்ன ஆகுது? விலகி போய்கிட்டே இருக்கு. அப்ப பக்தி உள்ளவனுக்கு தான் கர்த்தர் சீறி வரக்கூடிய சத்ருவை என்ன பண்ணுவாரு? அதமாக்கி பக்தி உள்ளவனுக்கு தான் கர்த்தர் சுகமான வாழ்க்கை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அதுதான் 12:5 சங்கீதம் 12:5 அதானே சொல்லுகிறது. நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறி வருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு? எவன் பக்தியை எவன் குலைக்க நினைக்கிறானோ, நம்ம பக்தி உள்ளவர்களாக இருந்து, நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்து, நம்முடைய உண்மையையும் நம்முடைய பக்தியையும் ஒருவர் வந்து கெடுக்க நினைச்சா அவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்புவார். பக்தியை தக்க வச்சுக்கொள்ள நினைக்கிறவனுக்கு கர்த்தர் சுகமான வாழ்க்கையை தருவார். பக்தி உள்ளவனும் உண்மை உள்ளவனும் குறைவதும் நீடிப்பதும் நமது கரத்தில் தான் இருக்கிறது. நாம் பக்தி உள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தர் நமக்கு சுகமான வாழ்க்கையை தருவார். நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தர் நமக்கு சுகமான வாழ்க்கையை தருவார். ஒருவேளை நம்ம பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருப்போமானால், உண்மையின் வேஷத்தை தரித்து கொண்டிருப்போமானால் அவர் நமக்கு சுகமான ஜீவிதத்தை என்ன பண்ண மாட்டார்? தரமாட்டார். அதனால தான் வேதம் அழகா சொல்லுகிறது, ஒன்று அனலாயிரு, இல்லை என்றால் குளிராயிரு. இதை குறித்து ஒரு பெரிய சத்தியமே இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் அதை உங்கள் மத்தியில் நான் என்ன பண்ணுறேன்? பிரசங்கிப்பதற்கு நான் தீவிரப்படுறேன். நான் வார்த்தை அது பெருசாக இருக்குது, அதை என்னால் இப்போ சொல்ல முடியல. அது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்குது. அதனால் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், பக்தி உள்ளவர்களாய் இருப்போம். ஒரு நாளும் ஒருபோதும் வேஷம் போடுறவர்களாய் மாத்திரம் என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம். பக்தி என்றால் பக்தி தான், பக்தியின் வேஷம் அல்ல. உண்மை என்றால் உண்மைதான், உண்மையின் வேஷம் அல்ல. வேஷம் தரித்தால் தேசத்தின் நன்மையை பார்க்க முடியாது. வேஷம் தரித்தால் தேவனுக்காக செயல்பட முடியாது. வேஷம் தரித்திருந்தால் நம்மேல் விழுந்த குற்ற பலிகள் அது அப்படியே தான் இருக்கும். நாம் உண்மைக்கு நேராக பக்திக்கு நேராக திரும்புவோம் என்றால் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்கி நேர்த்தியும் செம்மையுமாக நம்மை நடத்துவதற்கு, ஒரு சுகமான ஜீவிதத்தை நம்ம கொடுத்து நம்மை கனப்படுத்துவதற்கு, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவினால் அவர் சீறி எழுந்து நம்மை சுகமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. நாம் பக்தி உள்ளவர்களாக இருந்தால்
அவர் நமக்கு சுகமான ஜீவிதத்தை என்ன பண்ணுவார், தருவார். ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் முழங்கால் படியிட்டவர்களாக முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, தேவனே உம்முடைய கரத்தில் என்னை வைக்கிறேன்ப்பா, உம்முடைய கரத்தில் என்னை வைக்கிறேன்ப்பா. நாங்கள் பக்தி உள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறோம், பக்தியின் வேஷம் தரித்தவர்களாய் அல்ல, உண்மையை என்னும் போர்வையை போற்றி கொண்டவர்களாய் அல்ல. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ சமூகத்தை நோக்கி கேட்கலாமா? ஆண்டவரே, நான் பரிசுத்தம் அடைய விரும்புகிறேன்ப்பா, நான் பரிசுத்தம் அடைய விரும்புகிறேன்ப்பா. என்னிடத்தில் அநேக குற்றங்கள் உண்டு, என்னிடத்தில் குறைகள் உண்டு, நான் பலவீனமானவனப்பா. ஆனால் தான் வாழக்கூடிய தேசத்தில் உத்தமனாய் இருந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது போல, தன்னுடையதான பக்தியை காண்பிக்கும்படி தன் சகோதரர்களுக்காக ஜெபித்த ஆபிரகாமை போல, தன் பக்தியை காண்பித்தவனை கர்த்தர் தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றியது போல, தன் பக்தியை காண்பித்தது நிமித்தம் தன் மேல் இருந்த அவ பழியை எல்லாம் போக்கி கொண்ட சகையுவை போல, அப்பா நாங்கள் உண்மையான பக்தி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நான் வேஷம் போடுகிறவனாக இருப்பேனாகில் என்னை கர்த்தர் மாற்றுவீராக. என்னை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன்ப்பா. என்னுடைய வேஷம் அது வேஷமாகவே மாறி போகட்டும்ப்பா. நான் உண்மையை தரித்து கொள்ள விரும்புகிறேன்ப்பா. நான் இன்னொரு முறை நான் ஏமாற்ற விரும்பலை ஆண்டவரே. வேஷம் போடுவது கர்த்தரை ஏமாற்றுவது, வேஷம் போடுவது நம்மோடு இருக்கிற சக பரிசுத்தவான்களை ஏமாற்றுவது. அந்த பரிசுத்தவான்களை நாம் பக்தி உள்ளவர் என்று நம்பி நம்ம இடத்துல சில பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது, நாம் பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறோம் என்ற உண்மை வெளிப்படும் பொழுது, அந்த தரிசனத்தின் நோக்கம் சில சமயம் நிறைவேறாமல் போகிறது. ஸ்தோத்திரம். ஒருவன் பக்தியின் வேஷத்தை போடுவதனால தேசத்தின் மேல் கொண்டு செய்ய வேண்டிய சில காரிய திட்டங்கள் கூட என்ன பண்ண செயல்படாமல் போகிறது. நம்முடைய சபையின் மேலே எவ்வளவோ திட்டங்கள் போட்டிருக்கிறோம், ஏன் சில சமயங்கள் அது செயல்படாமல் போகுது? சில வேஷங்களே அதை ஸ்தோத்திரம் செயல்படாமல் போய்விடுகிறது. ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஆண்டவர், இவ்வளவு வார்த்தையை கர்த்தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்களே, ஏசாயாவுடைய வாழ்க்கையில் ஏசாயா தன்னை திருப்பி கொண்டது போல ஆண்டவரே, எங்களையும் உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம்ப்பா. எங்களோடு வார்த்தை பேசட்டும், எங்களோடு வார்த்தை பேசட்டும், எங்களோடு வார்த்தை பேசட்டும். எங்களுடைய அசுத்தங்கள் வெளியேறட்டும். நான் வசிக்கிற அசுத்த ஜனங்களை விட்டு நான் வெளியேறட்டும். நான் அசுத்த உதடுகளும் இருக்கிறேன், அசுத்தவான்கள் இருக்கும் இடத்திலும் நான் இருக்கிறேன். நான் இதை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி ஏசாயா சொல்லி தன்னை பரிசுத்துக்கு நேராக திருப்பி கொண்டது போல ஒரு விசை தேவனுக்கு நேராக நம்முடைய அக்கிரமங்களை தேவ சமூகத்துக்கு நேராக ஒப்பு கொடுத்து, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன்ப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன்ப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன்ப்பா. தேவனே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும். என் மேல் அபிஷேகம் இறங்கட்டும்பா. என் பக்தியை வெளிப்படுத்தும்படி என் மேல் அபிஷேகம் இறங்கட்டும்பா. என் பக்தியை வெளிப்படுத்தும்படி தேவனுடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும்பா. என் பக்தியை வெளிப்படுத்தும்படி தேவரீர் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சகோதரர்களை வேட்டையாடுகிற பக்தி அல்லப்பா, காண்கிற சகோதரிடத்தில் நேசிக்கத்தக்கதாக நாங்கள் பக்தி உள்ளவர்களாய் மாறணும்ப்பா. காண்கிற சகோதரன் நேசிக்கிறவனே பக்தி உள்ளவன் என்று வேதம் அடையாளம் காண்பிக்கிறதே. நாங்கள் எத்தனையோ விசை வெறுப்பை காண்பிக்கிறோம், எவ்வளவோ கசப்பை காண்பிக்கிறோம், எவ்வளவோ வேற்றுமையை காண்பிக்கிறோம். நாங்கள் பக்தி உள்ளவர்களா? ஆண்டவர் எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை மாற்றும். உமது கரத்தில் வைக்கிறோம்ப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறாரு. எங்களை தெரிந்து கொள்ளுங்கப்பா, எங்கள் சபையை தெரிந்து கொள்ளுங்கப்பா, எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். தொடர்ந்து அப்படியாக நாம் ஸ்தோத்திரம் கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்போம். நாம் அப்படியே பந்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்கள் இருதயத்தை நீங்களே சோதித்து பார்த்து அப்படியே நம்ம ஜெபிப்போம்.